வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இருநாட்டு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வவுனியாவில் இன்று காலை ஆரம்பமாகியிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களால் இன்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நீண்டகால வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையின் பாதுகாப்பு முன்னாள் பிரதானிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்ததன் பின்னணியில் கனடா மற்றும் அந்த நாட்டின் நீதி அமைச்சர் கெரி ஆனந்த் சங்கரியின் அழுத்தம் காணப்படுவதாக முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரிகளில் ஒருவரான கலாநிதி தியான் ஜெயதிலக தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக விதிக்கப்படும் தடையானது வருங்காலத்தில் இலங்கைக்கு எதிரானதாக கூட மாற்றமடையலாம். எனவே அரசாங்கம் இது தொடர்பில் தீவிரமாக கரிசனை செலுத்த வேண்டும். மியன்மார், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் மிக கொடூரமான மனித உரிமை மீறல்கள் இடம்பெறும் நிலையில் எதற்காக இலங்கை மாத்திரம் இலக்கு வைக்கப்படுவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வணிக சட்டப்பிரிவின் பேராசிரியர் பிரதிபா மகாநாமகோவா தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் முன்னாள் 3 தளபதிகள் உட்பட 4 நபர்கள் மீது தடைகள் விதிக்க பிரிட்டன் எடுத்த முடிவு குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளியுறவு அமைச்சு அறிவிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் கைது செய்யப்பட்ட நிலையில் இளைஞர்கள் சிலர் பட்டாசு கொளுத்தி அதனை கொண்டாடியிருக்கிறார்கள். மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி சுற்றுவட்டத்தில் நேற்றிரவு பட்டாசு கொளுத்தி அவர் கைது செய்யப்பட்டதை கொண்டாடினார்கள். வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் என்பன கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் விடுவிக்க இணங்கிய காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுப்பதற்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பொலிஸ்மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோனை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கான விசாரணை குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பான பிரேரணை முன்வைப்பதற்கான தீர்மானம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விக்ரமரெட்னாவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. இதில் 115 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். தங்களது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மீண்டும் அறிவித்திருக்கிறது. 2025 பிப்ரவரி மாதத்தில் மொத்த ஏற்றுமதி பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டையும் சேர்த்து 1382 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்திருக்கிறது. மருந்துகளுக்கான அதிகபட்ச சில்லற விலை பொறிமுறையை ஒழுங்குபடுத்துவதற்கான விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புக்கு போலி தவறுகளை வழங்கி பதிவை பெற்றதோடு சுங்கத்துக்குரிய வரிப்பணத்தை செலுத்தாது இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 19 சொகுசுரக வாகனங்களை விசாரணைகளுக்காக சுங்கத்திடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2021 ஆண்டு கொழும்பு துறைமுகத்துக்கு வடமேற்கு பகுதியில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவலுக்கு காரணம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வவுனதீவில் 2 போலீசாரை வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் குழுவைச் சேர்ந்த 4 பேரையும் எதிர்வரும் ஜூன் 25ஆம் தேதி ஆஜர்படுத்துமாறு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நேற்று உத்தரவு பிறப்பித்தார். மார்ச் 22ஆம் தேதி திஸ்லெப் ஐலண்ட் போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் ஸ்டிக்கர் ஒன்றினை ஒட்டியமைக்காக 20 வயது முஸ்லிம் இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக மனித உரிமை ஆர்வலர்களும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட வேன் விபத்தில் உயிரிழந்த களனி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவு பிரதானி சிரேஷ்ட விரிவிரியாளர் கலாநிதி கைந்த குணரத்னாவின் மனைவியும் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா கால பொகஸ்வ பகுதியில் கிணற்றிலிருந்து யுவதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் நேற்று ஒரு இளைஞர் உட்பட 3 பேர் உயிரிழந்து போனார்கள். ஆந்திராதபுரம் எப்பாவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு மடத்தில் 69 வயதுடைய பௌத்த பிக்கு ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்.
சிவனொளி பாத மலைக்கான யாத்திரை காலம் ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதங்களில் ஹட்டன் வழியாக பல்வேறு போதைப் பொருட்களுடன் யாத்திரை மேற்கொண்ட 592 பேர் கைது செய்யப்பட்டதாக ஹட்டன் வலயத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் கச்சதீவு தொடர்பாக இந்தியா இலங்கை இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணைக்காக வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு வழக்கை பட்டியலிட உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிராமப்புற 100 நாள் வேலை உறுதி திட்டத்துக்கான நிதியை விடுவிப்பதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக மக்களவையில் குற்றம் சாட்டிய திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 4034 கோடி ரூபாய் எப்போது விடுவிக்கப்படும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் நேற்றிரவு சந்தித்தது தற்போது தமிழகத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. புதிய வருமான வரி மசோதா மழைக்கால கூட்டத்தொடரில் வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். பீகார் மேலவையில் லாலு பிரசாத்தின் மனைவி என்பதை தவிர உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று ரப்ரி தேவியை நிதிஷ்குமார் கூறியதால் மீண்டும் அங்கு மோதல் வெடித்துள்ளது. ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்காவிட்டால் டெல்லியில் உள்ள இந்திரபிரஸ்தா அப்பலோ மருத்துவமனையை கைப்பற்றுமாறு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உத்தரவிட நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பெண்ணின் மார்பகங்களை தொடுவது அல்லது அவரது கால்சட்டையின் நாடாவை அவிழ்ப்பது ஆகியவற்றை பலாத்கார முயற்சியாக கருதப்படக்கூடாதென்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூறியது விவாதத்தை கிளப்பியிருந்த நிலையில் இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனையின் போது தாம் நடத்தப்பட்ட விதம் சட்டவிரோதம் என்றும் மனிதத்தன்மையற்றது என்றும் கூறி டாஸ்மாக் பெண் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். போபஸ் ஊழல் தொடர்பாக பத்திரிகையாளர் சித்ரா சுப்பிரமணியம் எழுதியுள்ள புத்தகத்தை சுட்டிக்காட்டியுள்ள பாரதிய ஜனதா இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்களான சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட விவகாரத்தில் விசாரணையை எதிர்கொண்டுள்ள டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா வீட்டில் உச்சநீதிமன்ற குழு நேற்று ஆய்வுகளை மேற்கொண்டது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை டிஜிட்டல் மோசடிகளுடன் தொடர்புடைய 7,81,000 மேற்பட்ட சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு நேற்று நிறைவடைந்திருக்கிறது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினரின் என்கவுண்டரில் பலியான 3 நக்சலைட்டுகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் ஒரே நேரத்தில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் நகைப்பறிப்பில் ஈடுபட்டவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றார்கள். தமிழகத்தில் 2 மாநகர ஆட்சிகளில் 705 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று நகர ஆட்சி அமைச்சர் KN நேரு அறிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்க கடல் பகுதியில் சரக்கு கப்பல் கடத்தப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் பணியாற்றும் 2 தமிழக பொறியியலாளர்கள் உட்பட 7 இந்தியர்களை மீட்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளராக இருந்து வந்த கருப்புசாமி பாண்டியன் உடல்நலக் குறைவால் நேற்று காலை காலமானார். திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 48. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 65,560 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 8,195 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உக்ரைனில் அமைதி ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்காவின் வெள்ள மாளிகை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா அவற்றின் பேராளர் குழுக்களுடன் தனித்தனியே நடத்திய பேச்சில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக வர்த்தக போரை இன்னும் பெரிதாக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தேர்தல் விதிகளை கடுமையாக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தாய்லாந்து பிரதமருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிவுக்கு வந்துள்ளது. ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபே படுகொலை விவகாரத்தில் அந்த நாட்டின் ஐக்கிய தேவாலயங்களை கலைக்க நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது.
துருக்கியின் இஸ்தம்புல் நகரில் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் ஒரு வாரமாக தொடர்கின்றன. இஸ்தம்புல் மேயர் இக்ரம் இமாமோலு கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. துருக்கியில் 81 மாநிலங்கள் உள்ளன. அவற்றில் 55 மாநிலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனா கனடாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தனக்கு நாட்டம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. கனடா வர இருக்கும் பொதுத் தேர்தலில் அந்நிய தலையீடுகள் இருக்கக்கூடும் என்று கூறியதை தொடர்ந்து சீனாவின் இந்த கருத்து வந்திருக்கிறது. வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸுக்கு எதிராக அந்த நாட்டின் ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளதாக ராணுவ உயர் அதிகாரிகளுடன் அவர் அவசர கூட்டத்தை நடத்திய பிறகு இந்த தகவல் வெளியானது. இதனை முகமது யூனுஸ் முற்றிலுமாக மறுத்துள்ளார். அத்தோடு தற்போது வதந்திகளின் திருவிழா தன்னுடைய நாட்டில் நடப்பதாக தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக வீடியோ பதிவிட்ட மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தோனேஷிய ருப்பியாவின் மதிப்பு வெகுவாக குறைந்திருக்கிறது. கடந்த 25 ஆண்டில் ஆசிய நிதி நெருக்கடிக்கு பிறகு ருப்பியாவின் மதிப்பு பெருமளவு குறைந்திருப்பது இதுவே முதல் முறையாகும். பிரிட்டனில் தானியக்க வாகனங்களை கொண்டு வருவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆளில்லா கார்கள் தற்போது சோதனை செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலிருந்து சீனாவின் ஷங்காய் நகருக்கு சென்று கொண்டிருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று பாதி வழியில் சான் பிரான்சிஸ்கோவுக்கு திருப்பிவிடப்பட்டது. அதற்கான காரணம் விமானம் புறப்பட்ட 2 மணி நேரத்துக்கு பிறகு விமானி கடவுச்சீட்டை எடுத்து வரவில்லை என்பது தெரிய வந்தது. ஜப்பானில் தூக்கு தண்டனை தவறுதலாக விதிக்கப்பட்ட கைதி ஒருவருக்கு $1.4 மில்லியன் இழப்பீடு வழங்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரின் 5வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதியதில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 11 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. பாகிஸ்தான் ஒருநாள் தொடருக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேச கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் தமீம் இக்பால் உள்ளூர் போட்டியில் விளையாடிய போது மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வருகிறார். அமெரிக்காவில் நடைபெறும் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இருமுறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன்களான பெலரூசின் அரினா சபலங்கா, போலந்தின் ஈகா ஸ்வியோடெக் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று தகுதி பெற்றார்கள். சர்வதேச கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்தவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் கால்பந்து ஜம்பவான் ரொனால்டோ சர்வதேச போட்டிகளில் அதிக வெற்றிகளை குவித்த வீரர் என்ற கின்னஸ் சாதனையை தற்போது படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பெறுமதியில் $319.65, இந்திய பெறுமதியில் $92.41, ஒரு $1 இலங்கை பெறுமதியில் $296.45, இந்திய பெறுமதியில் $85.71, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $335.38, இந்திய பெறுமதியில் $96.97, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $383.37, இந்திய பெறுமதியில் $110.84, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் $207.67, இந்திய பெறுமதியில் $60.05. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலையொலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.